ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24 முதல் 13வது அதிகாரம் 24, 25 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வேறொரு எடுத்துக்காட்டை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. வேறொரு எடுத்துக்காட்டை கர்த்தர் சீசர்களுக்கு, சபை ஜனங்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சபையை தந்திருக்கிறார். நல்ல சபைதான், அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய தெய்வம் உலகமே பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிற உபதேசங்கள் நடந்தாலும் நமக்கு நல்ல உபதேசத்தையும் ஆரோக்கியமான வசனங்களையும் ரட்சிப்பின் மீட்பின் மகத்துவத்தையும் தந்திருக்கிறார். அந்த சபையில் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆமென். இந்த இடத்தை நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்நாளில் எங்கே இருக்கிறது என்றால் சபையில் இருக்கிறது. அந்த சபையை வழிநடத்துகிற போதகர் நல்ல வசனங்களை, நல்ல வார்த்தைகளை ரட்சிப்பின் மகிமைக்காக, பரலோகத்தின் ஜீவிதத்திற்காக, நித்திய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை முடிவு பெற்று நரகத்தில் போய் பங்கடையாதபடிக்குள்ள வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிற போதகருக்கு, ஊழியக்காரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம்.